வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. சங்கி மூளை, சாணி மூளை அப்படின்னு நான் விமர்சனம் பண்ணா சங்கிகளுக்கு கோவம் வருது. இப்ப கூட வேற ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல எப்படி நாய்களுக்கு இருக்கிற மாரி மாப் மென்டாலிட்டி சங்கிகளுக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் சொன்னோனே, சங்கிகள்லாம் கொதிச்செழுந்து என்னோட டைம் லைன்ல வன்மத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் ஏன் சங்கி மூளை, சாணி மூளை சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு மேலும் ஒரு உதாரணத்த இந்த காணொளியில உங்க முன்னால வைக்கப் போறேன். அதாவது உலகம் முழுக்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பல நாடுகள் அறிவியல் ரீதியா படிப்படியா முன்னேறி இன்னைக்கு பல பல சாதனைகள் செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவுல நம்ம என்ன செஞ்சுகிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்துல இந்த ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் சேர்ந்து அரசாங்கத்துடைய ஆதரவோட கௌ மகாகும்ப் அப்படின்னு ஒண்ணு நடத்திருக்காங்க. அதாவது உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல மனுஷங்களுக்காக ஒரு 45 நாள் மகா கும்ப மேளா நடத்தி ஊர்ல இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து உத்தரப்பிரதேஷ்ல போட்டது பத்தாதுன்னு, இப்ப ராஜஸ்தான்ல மாடுகளுக்கான ஒரு மகா கும்ப மேளா 2025 நடத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 நாட்கள், அதாவது செப்டம்பர் 4ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் கௌ மகாகும்ப் அப்படிங்கிற பெயர்ல பசு மாடுகளுக்கான உலக உச்சி மாநாட நடத்தி முடிச்சிருக்குது இந்த கூட்டம். அந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா, பல்வேறு நாடுகள்ல இருந்து பல பிரமுகர்கள் கலந்துக்கிட்டாங்களாம். இது மட்டும் இல்லாம, இங்க கோஷாலா நடத்தக்கூடியவர்கள், மாட வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், விவசாயிகள் இவங்கள எல்லாம் இந்த மகா கும்ப மேளாக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. இது பத்தாதுன்னு, ஒட்டுமொத்த பாஜக கூட்டமும் அங்கதான் இருந்திருக்கு. அமைச்சர்கள் ஆரம்பிச்சு, பாஜக தலைவர்கள்ல இருந்து முன்னாள் ஆளுநர்கள் வரைக்கும் எல்லாரும் மறக்காம போய் அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கிறாங்க. சரி, இந்த கும்பமேளால அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 18 வகைக்கு மேலான இண்டிஜினஸ் பிரீட்ஸ் ஆஃப் கவ் மாடுகள டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மாடுகளுடைய ப்ராடக்ட்ஸ் பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது மாடு கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாட்டுடைய கோமியம், சாணி, பாலு, தயிரு, நெய். இந்த 5 விஷயங்கள எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக, இப்படி உலக அளவுல இருக்கக்கூடிய சங்கிகளலாம் கூட்டி வச்சு ஒரு மகா கும்பமேளா நடத்தியிருக்கிறாங்க. இதுல விவசாயத்துல எப்படி இந்த ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள சொல்லியிருக்கிறாங்களாம். இத எப்படி லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட சேர்த்து இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு பல பல ஐடியாஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்களாம். இது எல்லாத்தையும் விட உச்சகட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாட்டு மூத்திரம் மூலமா, அதாவது கோமியம் மூலமா ஆஸ்துமா நோயில ஆரம்பிச்சு கேன்சர் நோய் வரைக்கும் எல்லாத்தையும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு நாங்க அட்வர்டைஸ் பண்ணி இந்திய கோமியத்தை பாக்கெட் போட்டு பாட்டில் போட்டு வித்திருக்கிறானுங்க. இவ்வளவு விஷயங்களும் அங்க நடந்திருக்கு. இந்த என்டையர் விழாவுடைய அந்த கௌ மகா கும்பமேளாவுடைய டேக்லைன் என்ன தெரியுமா? சனாதனம் வளர்ச்சிக்கு ஒரு அச்சு, அறிவியல் அழிவுக்கு ஒரு அச்சு அப்படின்னு சொல்லி, அறிவியல பத்தி யோசிக்காதீங்கடா, பகுத்தறிவ பழகாதீங்கடா, சனாதனத்த மட்டுமே பாருங்க. நாங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிற்போக்குத்தனமான, முட்டாள்தனமான அறிவியலுக்கு எதிரான விஷயங்கள கையில எடுத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். ஆனா அறிவியல மட்டும் தப்பி தவறி கையில எடுத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை நாசமா போயிரும் அப்படின்னு மூளைச்சலவை செய்யறதுக்காக ஒரு கும்பமேளாவ நடத்தியிருக்கு இந்த கூட்டம். உலக அளவுல இருக்கக்கூடிய நாடுகள் எத்தனையோ சாதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. போன வாரம் தான் சைனால எஸ்சிஓ சம்மிட் முடிஞ்சது. முடிஞ்ச கையோட 2ஆம் உலகப் போர்ல ஜப்பானை வென்ற அந்த நிகழ்வ அவங்க செலிப்ரேட் பண்ற வகையில சைனால ஒரு மிகப்பெரிய பரேட் நடந்தது. YouTubeல போய் பார்த்தீங்கன்னா, அது சம்பந்தமான ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும். அதுல சைனா முதல் முறையாக அவர்களிடம் இருக்கக்கூடிய நவீன ஆயுதங்கள டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உலகத்தில் உள்ள 50, 60 தலைவர்களுக்கு மேல அந்த விழாவுல பங்கெடுத்திருக்கிறாங்க. நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஆயுதங்கள். அத டெஸ்ட் பண்ணி, அத இப்ப ஆப்பரேஷனலும் ஆக்கிட்டு, அத பெரேட்ல டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்காங்க. இது மூலமா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சைனா ஒரு மெசேஜ் அனுப்புது. டிஃபென்ஸ் எக்யூப்மென்ட் புரொடியூஸ் பண்றதுல நாங்க தான் முன்னோடி. இத்தன நாள் அமெரிக்கா பெரிய முன்னோடி அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இதுல இப்ப நாங்க தான் முன்னோடி. பாருங்க எங்களோட படைய அப்படின்னு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட சைனா தான் இந்தியாவுல ஆயிரக்கணக்கான ஏக்கரை இன்னைக்கு ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு நம்ம பார்டர்ல. இத பத்தி நம்ம விஸ்வகுரு பேசவே மாட்டாரு. ஆனா அப்படிப்பட்ட சைனாவோட தான் எஸ்சிஓ சம்மிட்ல போயி ஈன்னு பல்ல இளிச்சிட்டு கைய குடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இத்தன நாள் வரைக்கும் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ பாய்காட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதே சங்கி கூட்டமும், கோதி மீடியாவும் இன்னைக்கு இந்தியா, சைனா பாய் பாய் அப்படின்னு புகழாரம் பாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கா டாரிஃப் மேல டாரிஃப் போட்டு இங்க இருக்கக்கூடிய ஏழை, எளிய, நடுத்தர மக்களுடைய வாழ்வாதாரத்துல கை வச்சுக்கிட்டு இருக்கான். வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு.
இன்னைக்கு அந்த பிரச்சனைக்காக நேபாள்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. விலைவாசி உயர்வ கட்டுப்படுத்த வக்கில்ல 8 வருஷமா ஜிஎஸ்டி போட்டு நம்மள ஃபுல்லா உறிஞ்சு எடுத்து திவாலாக்குனதுக்கு அப்புறம், இந்தாங்க உங்களுக்கு தீபாவளி பரிசு குடுக்குறோம் அப்படின்னு 8 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ கொஞ்சம் ஜிஎஸ்டிய குறைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல நாம அறிவியலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம்னா, பகுத்தறிவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம்னா, இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில பெரியாருடைய திருவுருவ படத்தை தொறந்து வைக்கிறோம். உலக அளவுல பெரியார கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா, அவர் கருத்தியல் இன்னைக்கும் உலக அளவுல ரெலவென்ட்டா இருக்கு. நான் சொன்னா கூட அத நம்பாத. உன்னுடைய அறிவு திறமைய பயன்படுத்தி யோசிச்சு பாரு. அது அறிவியலுக்கு ஒவ்வாத ஒரு விஷயமாக இருந்ததுன்னா, மூட நம்பிக்கையா இருந்ததுன்னா, பிற்போக்குத்தனமா இருந்ததுன்னா, அத நான் சொன்னா கூட நீ நம்பாத அப்படின்னு சொன்ன தலைவர் தந்தை பெரியார். இங்க பல்கலைக்கழகங்கள்ட்ட பேசும்பொழுது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொன்னார்ன்னா, பள்ளி கல்வியில குழந்தைங்களுக்கு பகுத்தறிவ சொல்லிக் குடுங்க. அறிவியல் ரீதியான சிந்தனைய வளர்த்து விடுங்க. கண்மூடித்தனமா, பிற்போக்குத்தனமான விஷயங்கள நம்பக்கூடாது. அப்படிங்கிற ஒரு உணர்வ குழந்தைங்க கிட்ட ஏற்படுத்துங்க. எதா இருந்தாலும் ஏன், எதுக்கு, என்ன, எப்போ, எப்படி அப்படின்னு கேள்வி கேட்க சொல்லுங்க. அதுதான் ஒரு சரியான வழிகாட்டுதலா இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய முதலமைச்சர் பேசுறாரு. இங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வரோம். எதுக்கு கொண்டு வரோம்? ஏன்னா வயிறு நிறைஞ்சிருந்தா தான் மூளை ஷார்ப்பா வேலை செய்யும். மூளை ஷார்ப்பா வேலை செஞ்சா தான் பல விஷயங்கள யோசிக்க தோணும், கேள்வி கேட்க தோணும். இன்னைக்கு ராஜஸ்தான்ல இந்த சங்கி ஆளக்கூடிய மாநிலத்துல ஊட்டச்சத்து குறைபாடு குழந்தைங்க கிட்ட மிக மிக மோசமாக இருக்கு. குழந்தைங்க வளர்ச்சியிலயும், கல்வியிலயும், ஊட்டச்சத்து குறைபாடுலயும் ராஜஸ்தான் மிகவும் பின்தங்கி இருக்கிறது. ஃபீமேல் லிட்ரசி வெறும் 56% தான் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் இவங்களுக்கு பணம் செலவழிக்க மனசு வராது. மதிய உணவுல குழந்தைங்களுக்கு வெறும் சப்பாத்தியோட உப்ப தொட்டுக்கிறதுக்கு குடுப்பானுங்க. அரசு ஆஸ்பத்திரியில மனுஷன் படுக்க வேண்டிய பெட்ல எலி ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா இதெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டம் பணம் செலவழிக்காது. மாறாக மாடுக்காக ஒரு மாநாடு நடத்தி, அதுல லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல செலவு பண்ணி, இதுங்கலாம் போய் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. இது இன்னைக்கு நேத்து இவங்க செய்யறதில்ல. காலங்காலமா இதத்தான் பேசிட்டு இருக்காங்க. மாட்டு மூத்திரம் குடிச்சா கேன்சர் குணமாயிடும் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு, இங்க இருக்கக்கூடிய ஐஐடி புரொஃபசர் ஒருத்தர் சொல்லியா, ஜுரம் வந்துச்சுன்னா நேரா மாட்டு மூத்திரத்த பிடிச்சு குடிங்க அப்படின்னு. மாட்டு மூத்திரத்துல கோல்டு இருக்கு அப்படின்னு சொன்ன கூட்டம் தான் இந்த கூட்டம். பாஜகவுடைய ஒரு தலைவர் சொன்னாரு. மாட்டு மூத்திரத்துல ஏன் மஞ்ச கலர்ல இருக்குன்னா, அதுல வந்து கோல்டு இருக்காம். இப்படி அறிவியலுக்கு புறம்பான, பிற்போக்குத்தனமான மூட நம்பிக்கைகளை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த தலைமுறைய சிந்திக்கவே விடாம அவங்க மூளைய மழுங்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன நாடுகள்லாம் இன்னைக்கு எத்தனையோ சாதனைகள படைச்சுட்டு இருக்காங்க. ஆனா 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டுல நம்ம என்னத்த பண்ணி நம்ம நேரத்தையும், பொருளாதாரத்தையும் விரயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்ப புரியுதா? சங்கி மூளை ஏன் சாணி மூளைன்னு நான் சொல்றேன்னு.